பாருங்கள் இந்த கொஸ்டின் இப்போ குரூப் 2 கேட்டிருக்காங்க. இஃப் எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் ஏ ப்ளஸ் 2 இஸ் 1300 ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் ஏ ப்ளஸ் 1. சரிங்களா? என்னன்னா இது ஒரு நம்பர் ஏ அண்டு ஏ ப்ளஸ் 2ங்கிற ஒரு நம்பரு. இதோட எல்சிஎம் எவ்வளோனா 1300ன்னு கொடுத்துட்டான். நம்மளுக்கு கொடுத்த க்ளூ அதுதான். சரி, இப்போ என்னென்னா இது நம்மளுக்கு பேசிக், இது எல்லாமே தெரியும். அதாவது ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட். ஹச்சிசிஎஃப்யும் எல்சிஎம்மும் பெருக்கணும்னா எந்த நம்பரால் பெருக்குனா 2 ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அந்த காமன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது என்னென்னா ஏ கமா ஏ ப்ளஸ் 2 இதுக்கு எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1300. இதுவும் இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் தான் 1300ங்கிறது இது என்னது இரட்டைப்படை எண். இங்கே இரட்டைப்படை எண்ணாக வரும். இதே இந்த இடத்துல ஒற்றைப்படை எண்ணாக இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே 0 வந்திருக்காது. சரியா? அப்போ இது என்னவா இருந்திருக்கணும்? கண்டிப்பாக இரட்டைப்படை எண்ணாக இருந்திருக்கும். சரி, இன்னும் நல்லா கவனிங்க. இப்போ இரட்டைப்படை எந்த நம்பர் வேணுமாலும் போடுங்க. இப்போ நான் ஒரு ரஃபாக ஒன்று போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 26 கமா 26 ஏங்கிறது 26னா ஏ ப்ளஸ் 2னா 26 ரெண்டையும் கூட்டினா 26 அடுத்தடுத்த இரட்டை எண் 28. சரி, இப்போ இதுக்கு நான் ஹச்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். என்னென்னா காமனாக 2ஆல் வகுப்படுது அப்படின்னா 1 2 2 3 2 6 1 2 2 4 2 8 மறுபடியும் ஏதாவது வகுப்படாது. அப்போ நம்மளுக்கு ஹச்சிஎஃப் என்ன வரும் 2. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் ஹச்சிஎஃப் என்ன தான் வரும்? எந்த நம்பர் போட்டு பார்த்தாலும் 2 தான் வரும். ஹச்சிஎஃப் என்ன தான் வரும்? 2 தான் வரும். ஓகே, எந்த நம்பர் வேணுமாலும் போடுங்க. 80 82 எதை வேணுமாலும் போட்டு பாருங்கள். ஹச்சிஎஃப் 2 தான் வரும், வேறு எதுவுமே வராது. சரி, ஹச்சிஎஃப் எவ்வளவு நம்மளுக்கு 2 இன்ட்டு எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1300 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட். சரி, இப்போ இது ரெண்டையும் பேருக்குங்க. 1300 2600 2600. சரி, ஓகே. எந்தெந்த நம்பரை பெருக்குனா 2600 வரும்? இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னென்னா 50 ஸ்கொயர்டு. 50 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 2500 வரும். ஓகேவா? இப்போ 2600. இப்போ 50ன்னு வச்சுக்கோங்க. ஏ 50 அப்படின்னா ஏ ப்ளஸ் 2 எவ்வளோ வரும்? 52. ஓகே, 50 கம்மா 52. இப்போ இதை அப்படியே பெருக்குங்களேன். 52 இன்ட்டு இந்த 50க்கு 5 மட்டும் வச்சுக்கிறேன். 0 அப்படியே இருக்கட்டும். கடைசியில் 0 சேர்த்துக்கிறேன். I2 10க்கு 0 மீதி 1. I5 25 25 1 26 ஒரு 0 போடணுமில்ல, வந்துடுச்சு. 2600 வந்துடுச்சா? ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஆகுதுன்னா ஏ கமா ஏ ப்ளஸ் 2னா ஏவுக்கு எவ்வளவு 50, இது வந்து 52ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ அடுத்தது ஏ கமா ஏ ப்ளஸ் 1. ஏ கமா ஏ ப்ளஸ் 1 ஏவோட மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சா 50. அப்போ 50 கமா 51. இப்போ இதை ரெண்டையும் பேருக்குங்க. 51 இன்ட்டு 5 ஆனால் கடைசியில் 5 0 அப்புறமேல் போட்டுக்கலாம். 1 5 5 I5 25 அந்த 0 ஒன்று போட்டுக்கோங்க. எவ்வளோ வருது? 2550. ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். சி ஆப்ஷன் இதான் கரெக்ட்.